அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டியூட். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். என்னென்னா, உலகத்தில் நடந்த மிகப்பெரிய பேரழிவுகள் எல்லாமே டிசம்பர் மாதம் நடந்துச்சு. ஸோ இந்த மாதம் வந்துட்டாலே ஏன்னா யாருக்கு எங்கே என்ன நடக்குமோ, எங்கே பூகம்பம் வெடிக்குமோ, எங்கே வந்து சுனாமி வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எங்கே யார் உயிருக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்க டைமில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, டிசம்பர் 4 தளபதி வந்து மறுபடியும் வந்து மக்களை பார்க்க போகிறார் அப்படின்ன ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நெட்டு ஃபுல்லாக வந்து ஒரே வந்து இதுதான் என்னன்னா, அமரர் ஊர்தி வருது, யமதர்மராஜா வராரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சைடு இருந்தாலும் அவர் வேறு வழியே இல்லை. கட்சி வச்சிருக்காரு அப்படின்னா மக்களை சந்திச்சு தான் ஆகணும். இதுக்கான வழிமுறைகளை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுச்சு. இன்னும் ஹைகோர்ட் வந்து அப்ரூவல் தரல. ஒரு சைடு இருந்தாலும் டிசம்பர் 4 டேட் கேட்டிருக்காங்க. போலீஸும் இன்னும் அனுமதி தரல. எவ்வளோ கூட்டம் எவ்வளோ வரும்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி கொடுப்பாங்கன்னு டவுட்டு தான், இல்லை வேறு நாள் அல்டர்னேட் பண்ணி தருவாங்க. நம்ம என்ன வந்து விஜய்கிட்ட கோரிக்கை வைக்க போகிறோம் அப்படின்னா, மக்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் நீங்கள் கொடுக்கணும். மக்களுக்கு தேவையான உணவு ப்ளஸ் வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து செக்யூரிட்டி, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சொன்ன டைமில் கரெக்டாக வரணும், தொண்டர்களை ஆர்கனைஸ் பண்ணணும். இது மாதிரி போன டைம் நடந்த பல தவறுகள்லேருந்து விஜய் வந்து ஒரு பாடம் கற்பிச்சிருப்பார் நினைக்கிறோம். அது இனிமேட் வர கூட்டத்தில் நடக்க போகிற ஆர்கனைஸ்க்கான அந்த விஷயத்தை பார்த்து மக்களே வந்து இனிமேட் வந்து தைரியமாக வரணும் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதிப்படுத்தணும். என்னென்னா, இப்போ சேலம் கூட்டத்துக்கு பல பேர் பயந்துட்டு தான் போவாங்க. பல வீட்டில் வந்து பல பசங்களை போகவே சொல்ல விட மாட்டாங்க. அப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் பண்ணி காமிக்கிறத வச்சு தான் அடுத்தடுத்த கூட்டங்களில் உங்களுக்கு கூட்டம் சேரும். உங்களை நம்பி மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும். யாரும் நம்ம குறை சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து அடுத்த நிகழ்வை நோக்கி நம்ம போய் தான் ஆகணும். வேறு வழி இல்லை. கட்சி அப்படின்னு வந்துட்டால் மக்களை சந்திச்சு தான் ஆகணும். பல உதவிகளை செய்கிறப்போ பல கூட்டங்களை வரதான் செய்யும். அதை ஆர்கனைஸ் பண்ணி தான் ஆகணும். இது மாதிரி தவறுகள் மறுபடியும் நடக்காமல் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 27 விஜயோட படத்தோடைய ஆடியோ லான்ச் வருது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போது டிசம்பர் 4 அந்த டேட் கொடுப்பாங்கன்னு தெரியாது. பட் சேலமில் விஜய் வந்து மக்களை சந்திக்க வராது. அதுக்கப்புறம் மதுரை மித்த இடங்களுக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ சேலமுக்கு வர மக்களை பார்க்க வரப்போ அது டிசம்பருங்கிறதுனால மறுபடியும் எதுவும் சம்பவம் நடக்காமல் இருந்தால் சரி, மக்கள் பாதுகாப்பாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் சந்தோஷம். இதை வந்து தாவக தொண்டர்களும் விஜயும் முன்னெச்சரிக்கையோடு இதை பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.